ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு நியூ கான்செப்ட் வீடியோ. அதாவது காலையும் புட்டையும் ரெண்டையும் பை பண்ணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஆப்ஷன் பையிங்கில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்குற அனைத்து கண்டுட்டும் எஜுகேஷன் பர்பஸும் உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து கால் சைடையும் புட் சைடையும் ரெண்டையும் பை பண்ணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக சார்ட்லேயே போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரூல் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் டுடேயோட ஓப்பன் ப்ரைஸுக்கும், எப்படி ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸுக்கும் டுடேயோட ஓப்பன் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் தள்ளி இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. அதனால் மினிமம் ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது ஃபஸ்ட் ரூல். ஓகேவா? செகண்ட் ரூல் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது கான்செப்ட். அந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு அட் மணியோட கால் சைடையும் புட் சைடையும் பை பண்ண போகிறோம். ஓகேவா? இது செகண்ட் கான்செப்ட். ஓகே, நம்ம எந்த ப்ரீமியத்துக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா கால் சைடு புட் சைடு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸில் இருந்து இப்போ நம்ம அர்த்த மணி எடுத்துட்டோம்ல, அது அர்த்த மணியும் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய அர்த்த மணிக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்துகிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கால் சைடையும் புட் சைடையும் மைனஸ் பண்ணணும். பண்ணினா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும். அதுதான் என்ட்ரி எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம சார்ட் அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேக்கா? ஃபஸ்ட் நம்ம கான்செப்ட் என்னது, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி, அப்போனா ப்ரீவியஸ் டேவோட 14ஆம் தேதியோட க்ளோசிங் ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் ப்ரைஸ் ஒன்று 23,689 ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். அது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எவ்வளோ நோட் பண்ணியாச்சு. டுடேயோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. டுடேயோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு 23,739. ஆக மொத்தம் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் டுடேயோட ஓப்பன் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 100 பாயிண்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அளவு 23,689. ஓகேவா? 23,689 இதோட அர்த்த மணி என்னது 23,650 தான் அர்த்த மணி. அந்த 23,650 அர்த்த மணியோட காலையும் புட்டையும் நம்ம பை பண்ண போகிறோம். இது செகண்ட் கான்செப்ட். ஓகேவா? இப்போ வந்து எந்த ப்ரைஸில் நம்ம பை பண்ண போகிறோம்னு பார்க்கணும். இப்போ வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எவ்வளவு 23,689. நம்ம எடுத்த அர்த்த மணி எவ்வளவு 23,650. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 39 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 39 டிஃப்ரென்ஸை நம்ம 23,650 கால் ப்ரைஸையும் புட் ப்ரைஸையும் உள்ள ப்ரீவியஸ் டே க்ளோஸில் இருந்து மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். அதில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இது செகண்ட் கான்செப்ட். நம்ம டார்கெட் வந்து அன்னையோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் டார்கெட். ஓகேவா? வாங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 23,650 கால் ப்ரைஸை பார்ப்போம். நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னால் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எவ்வளவு 23,689. நம்ம எடுத்த அடுத்த மணி எவ்வளோ 23,650. டிஃப்ரென்ஸ் 39 பாயிண்ட் இருக்குது. இந்த 39 பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து 23,650 கால் ப்ரைஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 23,650 க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு 199. அப்போ 199 ஒரு 39 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ண அளவு 160. அப்போ நம்ம என்ட்ரி 160 நம்ம என்ட்ரி. ஓகேவா? ஓகே, நம்ம என்ட்ரி 160 தெரிஞ்சாச்சு. நம்ம டார்கெட் வந்து அன்னையோட க்ளோசிங் பேஸில் நம்ம எக்ஸிட் ஆகணும். இதை கான்செப்ட். ஓகே, இப்போ 160 என்ட்ரி எடுத்தாச்சு. இதே மாதிரி புட் சைடு பார்க்க போகிறோம். புட் சைடோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் நோட் பண்ண அளவு 153 இருக்குது. இந்த 153ல் ஒரு 39 பாயிண்ட் மைனஸ் பண்ணிடுங்க. 153ல் ஒரு 39 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். 153 மைனஸ் 39 பாயிண்ட்
ஆன்சர் 114. அப்போனா நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து இதில் வந்து 114 நம்ம என்ட்ரி 114. ஓகேவா, என்ட்ரி 114. டார்கெட் வந்து அன்னையோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா, இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணிங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு சில நேரங்களில் ரெண்டுலேயே ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் ஒன்றில் ப்ராஃபிட்டும் ஒன்றில் லாஸும் கிடைக்கும். நம்ம டேலி பண்ணோம்னா கடைசியில் நம்ம ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேவா, இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 23,650 பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. ஓகேவா, என்ட்ரி இப்போ சொல்லிட்டேன் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 30 மினிட்ஸ் வச்சுக்கிறோம். ஆமாம், 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்ப்போம். ஓகேவா, இன்றைக்கி தேதி வந்து 15ஆம் தேதி. ஓகேவா, வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி. பார்த்தீங்களா, இன்றைக்கி தேதி வந்து 15ஆம் தேதி. கரெக்டாக பாருங்கள், நம்ம என்ட்ரி என்ன சொன்னோம், கரெக்டாக 160 நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரி 160 போட்டாச்சு, நம்ம என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகேவா, நம்ம டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம், அன்னையோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். கடைசிக்கு என்ன க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு, 161. ஓகேவா, 161. நம்ம என்ட்ரி எவ்வளோ 160, நம்ம டார்கெட் 161. அதில் இந்த கால் ப்ரைஸ் நமக்கு 1 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஓகேவா, அதேமாதிரி நான் புட்ஸையும் பார்க்க போகிறோம். ஏன்னா காலையும் புட்டையும் பை பண்ணோம். ஓகேவா, காலில் வந்து நமக்கு 1 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அதையும் புட்லையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, புட்டில் நம்ம என்ட்ரி எவ்வளோ 114. டார்கெட் வந்து அன்னையோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா, இன்றைக்கி தேதி பாருங்க, இன்றைக்கி தேதி வந்து 15ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி. ஓகே, மார்க் நல்லா ஏறி நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். கரெக்டாக அன்னையோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ க்ளோஸ் பண்ணிடணும், 154. நம்ம என்ட்ரி எவ்வளோ 114, நம்ம டார்கெட் 154. ஓகேவா, டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 40 பாயிண்ட் ப்ராஃபிட். எப்படி, கால் சைடில் 1 பாயிண்டாக ப்ராஃபிட், ஆனால் புட் சைடில் நமக்கு 40 பாயிண்ட் ப்ராஃபிட். ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவு 41 பாயிண்ட் ப்ராஃபிட். அப்போனா இந்த 41 இன்ட்டு ஒரு லாட் எவ்வளவு 65. நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் 41. நம்ம அது கூட 2 லாட் பை பண்ணியிருப்போம். ஓகேவா, மினிமம் நம்ம ஒரு லாட்டுக்கு 65னா 41 பாயிண்ட்டுக்கு அளவு 2665 ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம் அழகாக 1 டேயில். ஓகேவா, அழகாக 1 டேயில் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இப்படி தான் காலையும் புட்டையும் பை பண்ணணும். பை பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி வீடியோ வேணுமோ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா அழகாக இந்த புட்டில் நமக்கு அழகாக ஒரு 40 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஓகேவா, காலைல 1 பாயிண்ட், இதில் 40 பாயிண்ட், ஆகும்போது 41 பாயிண்ட் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கான்செப்ட் பண்ணி சொல்லி இன்னொரு ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங், அது நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸுக்கும் டுடேயோட ஓப்பன் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 100 பாயிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்க போகிறோம். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸோட இருந்து நம்ம அடுத்த மணி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் படி இப்போ இதில் படி பார்த்தோம்னா அடுத்த மணிங்கிறது 23,000 வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இதில் படி பார்த்தோம்னா அடுத்த மணி வந்து 23,650 தான் அடுத்த மணி. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸோட 23,689. அடுத்த மணிக்கும் ஒரு ப்ரீவியஸ் க்ளோசிங்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 39 பாயிண்ட். இந்த 39 பாயிண்ட்டை நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த மணியோட கால் ப்ரைஸும் புட் ப்ரைஸும் ப்ரீவியஸ் டே க்ளோஸில் இருந்து மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் வந்து அன்னையோட க்ளோசிங் ப்ரைஸ். அதுபடி பார்த்தோம்னா இன்றைக்கி 23,650 காலில் நமக்கு 1 ரூபா ப்ராஃபிட். அதேமாதிரி 23,650 புட்டில் நமக்கு 40 ரூபா ப்ராஃபிட். ஓகேவா, ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. இப்போ தான் காலையும் புட்டையும் பை பண்ணணும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.